வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழ் ஒளியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். குற்றக்குழுக்களுடன் தொடர்புகளை பேணியவர்களின் தகவல்கள் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் ஆபத்தில் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் கவலை. திலீபனின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த சென்ற அமைச்சர் சந்திரசேகர் தடுக்கப்பட்டார். நுவர்லியா மாநகர சபை ஊடாக குப்பை சேகரிக்கும் வண்டிகள் கையளிப்பு. அரசியல் கலாசாரத்தை சீர் செய்ய வேண்டும் என அமைச்சர் KD லால்காந்த கருத்து. யாழ்ப்பாணம் மந்திரிமனையின் ஒரு சிறிய பகுதி இடிந்து விழுந்தது. தொடர்வது முதன்மை செய்தி. குற்றக்குழுக்களுடன் தொடர்புகளை பேணியவர்களின் தகவல்கள் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புடையவர்களை பேணிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதியில் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் இந்தோனேஷியாவில் கைதான குற்றக்குழு உறுப்பினர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த விவரங்கள் தெரிய வந்துள்ளன. இலங்கையில் 50% மேற்பட்ட போதைப்பொருள் நடவடிக்கைகளுக்கு இந்த குற்றக்குழு பொறுப்பேற்றுள்ளது. சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த குற்றக்குழு உறுப்பினர்களின் வீடுகளுக்கு சென்று ஒவ்வொரு மாதமும் பணம் பெற்றுள்ளனர். வரி வசூலிப்பது போலவே சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த குற்றக்குழு உறுப்பினர்களின் வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் சென்று பணம் பெற்றுள்ளனர். சில அமைச்சர்கள் அவர்களை ஒவ்வொரு மாதமும் தங்கள் வீடுகளுக்கு அழைத்து வந்துள்ளனர். குறித்த தகவல் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. குறித்த நபர்கள் நாட்டில் ஒரு பெரிய வலையமைப்பை உருவாக்கியுள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். மத்திய அதிவேக வீதியின் கடவத்தை முதல் மீரிகம வீதிகளின் கட்டுமான பணிகள் இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடவத்தை வீதியிலிருந்து முதல் 500 மீட்டர் வரையான கட்டுமான பணிகள் தொடங்குகின்றன. இதற்கு 8.6 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த வீதி கட்டுமான பணிகளுக்கு சீனாவின் எக்ஸிம் வங்கியிடமிருந்து 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனாக வழங்கப்படுகிறது. இந்த வீதியின் 37 கிலோமீட்டர் வரையான கட்டுமான பணிகள் 2028ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் நிறைவடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை, கொடுப்பனவு, பதவி உயர்வு உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி இலங்கையின் மின்சார சபை ஊழியர்கள் இன்று இலங்கையில் மின்சார சபை தலைமை அலுவலகத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொறியியலாளர்கள் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சாலை சங்க பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றனர். 2 நாட்கள் சுகையின விடுமுறையில் இருந்த ஊழியர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை ஒட்டுமொத்த அரச ஊழியர்களும் கூடிய சதவீதத்தில் இந்த அரசாங்கத்துக்கு தமது வாக்குகளை கையளித்தனர். நாட்டின் மதிப்புமிக்க வளமாக காணப்படும் 14 லட்சம் முதல் 15 லட்சம் வரையிலான அரச ஊழியர்கள் இந்த அரசாங்கத்துக்கு வழங்கிய ஆணை தொடர்பில் அரச ஊழியர்கள் தற்சமயம் திருப்தி அடைகிறார்களா என்ற விடயத்தில் பிரச்சினை காணப்படுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். திருகோணமலை மாவட்ட மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆராயும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் நடமாடும் சேவை வேலை திட்டத்தை முன்னெடுத்து வரும் சந்தர்ப்பத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து இம்முறை புதிதாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவான உறுப்பினர்களுடனான ஒன்றுகூடல் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது எதிர்க்கட்சித் தலைவர் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மின்சாரத்துறையை ආරක්ෂා කිරීමේ නාමයෙන්
மின்சாரத்துறையை மறுசீரமைப்பு செய்வதாக கூறி இன்று 23,000 ஊழியர்களை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளனர். மின்சாரத்துறையில் மின்சார உற்பத்தி, பரிமாற்றம் மற்றும் விநியோகத்துறைகளில் பெரிய அளவிலான மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டு புதிய போட்டித்தன்மை வாய்ந்த கட்டமைப்பை நோக்கி நகர்வது அவசியமாக அமைந்து காணப்பட்டாலும் இந்த 23,000 தொழிலாளர்களுக்கும் தொழில் பாதுகாப்பையும் சமூக பாதுகாப்பையும் உறுதி செய்யப்பட வேண்டும். தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு உதவிய மின்சார சபை ஊழியர்களை இந்த அரசாங்கம் ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது. மின்சார சபை ஊழியர்களை வீதிக்கு கொண்டு வந்து முந்தைய அரசுகளை அசௌகரியங்களுக்கு ஆளாக்கி அரசு ஊழியர்களின் உதவியுடன் ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசு இன்று மின்சாரத்துறையில் பணிபுரியும் 23,000 அரசு ஊழியர்களை மறந்துவிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மின்சாரத்துறையில் பணிபுரியும் ஊழியர்கள் இப்போது தாமாக முன்வந்து ஓய்வு பெறலாம் என்றும் மின்சக்தி அமைச்சர் தெரிவித்தார். இன்று கடுவலை நகரசபை தவிசாளர் அப்போது மின்சார சபையின் தொழிற்சங்க தலைவராக செயற்பட்டார். மின்சாரத்துறையில் உள்ள ஊழியர்களை தவறாக வழிநடத்தி வீதிக்கு இறங்க வழிவகுத்து அதன் விளைவாக கடுவலை தவிசாளரான நபர் தவிசாளர் பதவிக்கு வந்ததன் பிற்பாடு அவரும் மின்சார சபை ஊழியர்களை மறந்துவிட்டு அவர்களை ஆபத்தில் சிக்க வைத்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி அவர்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு வாக்களித்த அரசு ஊழியர்களை இந்த அரசாங்கம் முற்றிலுமாக கைவிட்டுள்ளது. மின்சார சபை ஊழியர்களை பாதுகாத்துக் கொண்டே மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். 23,000 தொழிலாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு அவர்களினது தொழில் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பின்னரே இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கை முன்னெடுத்திருக்கப்பட வேண்டும். இவர்களினது தொழில் பாதுகாப்பு தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியை நேரடியாக சர்வதேச நாணய நிதியத்திடம் தெரிவித்தது. தேர்தல் மேடையில் இருந்து கொண்டு அரசு ஊழியர்களின் உரிமைகள் குறித்து வீராப்பு பேசிய ஜேவிபியினருக்கு இன்று அவர்களின் உரிமைகள் குறித்து பேச முதுகெலும்பில்லை. தற்போது உண்மை வெற்றி பெற்றுள்ளது. சொல்வதை செய்யும், சொன்னதை செய்யும் ஒரு கட்சியாக இன்று ஐக்கிய மக்கள் சக்தியே காணப்படுகின்றது. மாகாண சபை தேர்தல் மூலம் ஆளும் தரப்புக்கு நாம் எல்லோரும் இணைந்து பாடம் ஒன்றை புகட்டுவோம். மக்களையும் அரசு ஊழியர்களையும் ஏமாற்றிய இந்த அரசாங்கத்திற்கு எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் சரியான பாடம் கற்பிக்குமாறு நான் சகலரையும் கேட்டுக்கொள்கிறேன். අයිතීන් ආරක්ෂා කිරීමේ නාමයෙන් එදා මහපාරට බස්සවල පවතින ආණ්ඩුව එකාන් திலீபனின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தச் சென்ற அமைச்சர் சந்திரசேகர் உள்ளிட்ட சிலர் இன்று தடுத்து நிறுத்தப்பட்டனர். யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாகி திலீபனின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தச் சென்ற அமைச்சர் சந்திரசேகர் உள்ளிட்ட சில தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கட்சி ஒன்றினால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இன்று மாலை 4 மணியளவில் கடல் தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் இன சந்திரசேகர் உள்ளிட்ட குழுவினர் தியாகி திலீபனின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தச் சென்ற போது அங்கு நின்ற தமிழ் தேசிய கட்சி ஒன்றின் உறுப்பினரால் அஞ்சலி செலுத்தப்படாமல் தடுக்கப்பட்டனர். அதன் பிற்பாடு அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் தாமாகவே விலகிச் சென்றனர். தலதா மாளிகைக்கு மேலாக பறந்த ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஸ்ரீ தலதா மாளிகையை அண்மித்த உயர் பாதுகாப்பு வலயத்தில் முறையான அனுமதியின்றி ட்ரோன் மூலம் வீடியோ எடுத்த குற்றச்சாட்டின் கீழ் சீன நாட்டவர் ஒருவர் ஸ்ரீ தலதா மாளிகை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 48 வயதான குறித்த சீன நாட்டவர் நேற்று முன்தினம் 15ஆம் திகதி இரவு 7 மணியளவில் தியவதன நிலைமேவின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு அருகில் இருந்து இந்த வீடியோவை எடுத்ததாக போலீசார் தெரிவித்தனர். தலதா மாளிகைக்கு மேலாக பறந்து சென்ற ட்ரோன் ஜாமர் கருவிகளை பயன்படுத்தி விமானப்படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. மேலும் தலதா மாளிகை போலீசாரினால் சீன நாட்டவரையும் ட்ரோனையும் மேலதிக விசாரணைக்காக கண்டி தலைமை போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். ட்ரோனை ஆய்வு செய்த பிறகு அதில் சந்தேகத்திற்கிடமான காட்சிகள் எதுவும் இல்லாததால் சீன நாட்டவரை எச்சரித்துவிட்டு போலீசார் விடுவித்தனர். நாமல் ராஜபக்சவால் தமது சொத்து விவரத்தை மக்களுக்கு பகிரங்கப்படுத்த முடியுமா என கந்தசாமி பிரபு எம்பி சவால் விடுத்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் சொத்து விவரத்தை வெளிப்படையாக வெளியிடும் நிலையில் நாமல் ராஜபக்சவால் தமது சொத்து விவரத்தை மக்கள் முன் சமர்ப்பிக்க முடியுமா என தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு சவால் விடுத்துள்ளார். மட்டக்களப்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு சவால் விடுத்தார். எங்களுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே எங்களது அமைச்சர்களிலும்
பாராளுமன்ற உறுப்பினர்களது சொத்து விவரம் தொடர்பான விமர்சனங்கள் இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. வசந்த சமரசிங்க அவர்களது சொத்து விவரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் இன்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்போது இருந்தாலும் நாங்கள் ஆட்சி பீடம் ஏறுவதற்கு முன்பும் சரி இப்போதும் சரி எங்களது சொத்து விவரத்தை தொடர்ச்சியாக நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களது சொத்து விவரங்கள் தொடர்பாக நாங்கள் தேர்தலில் போட்டியிட முன்னும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். தேர்தலுக்கு பின்னரும் பதவியேற்றதன் பின்னரும் கூட நாங்கள் அந்த சொத்து விவரங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே முடியுமாக இருந்தால் இதே எதிர்க்கட்சியில நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். உங்களது சொத்து விவரங்களை வெளிப்படையாக நீங்கள் வெளிப்படுத்த முடியுமா என்பதை கூறுங்கள். ஏழுமன்றாய் வெளிப்படுத்தி காட்டுங்கள். விசேடமாக நாமல் ராஜபக்சவா இருக்கட்டும், ஏனைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அவர்கள் தங்களது சொத்து விவரத்தை வெளியீடு செய்வார்களா இருந்தால் அது தொடர்பாக மக்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். அவர்களது போலி குற்றச்சாட்டுகள் எப்படி இருக்குது என்று சொல்லி கடந்த காலங்களில் பல மோசடிகளோடு தொடர்புபட்டவர்கள், மோசடியான முறையில் பல சொத்துக்களை தேடி கொண்டவர்கள் இன்று அவர்கள் நல்லவர்கள் போக நடிக்க முற்படுகின்றார்கள். ஆனாலும் மக்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள் இவர்கள் யார் என்பதை. ஆகவே மக்கள் வெகு விரைவில் அவர்களதுக்கான பதிலடியை வழங்குவார்கள் என்று நாங்கள். இஸ்ரேலியர்களால் அம்பாறை பொத்துவிலில் முஸ்லிம்களின் வழிபாட்டிடம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் HMM ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். உல்லாச பயணிகள் என்ற போர்வையில் அம்பாறை பொத்துவில் அருகம்குடாவில் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வழிபாடிடத்தை இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் HMM ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். கல்முனையில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஒரு மனிதாபிமானத்தை இல்லாத ஒரு கூட்டம் அங்கிருக்கின்ற காசா மக்களுக்கு உணவு நீர் போன்றவற்றை இல்லாமல் செய்து பட்டினியிலும் மக்களை மரணப்படுக்கையில் வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கொடூர சக்தி இன்று எமது பிராந்தியத்தில் நாம் வசிக்கின்ற இந்த அம்பாறை மாவட்டத்தின் பொத்துவில் அருகம்பை பிரதேசத்தில் அந்த கொடூர சக்திகள் இன்று உல்லாசமாக இன்று திரிவது மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் அங்கு அமைதியாக இருக்கின்ற எமது மக்களை ஆத்திரமூட்டச் செய்கின்ற வகையில் பல நடவடிக்கையில் ஈடுபடுவது இன்று மிகப்பெரிய கவலைக்குரிய விடயமாக மாறியிருக்கின்றது. நாம் மிக நீண்ட காலமாக பொத்துவில் அருகம்பை என்ன நடக்குது என்பதை பற்றி ஆதாரத்துடன் பல விடயங்களை ஆய்வு செய்த பின்புதான் நான் இப்பொழுது இந்த கருத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். அவர்கள் ஒரு நெதன்யாஹின் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற அவர்களுடைய உளவு பிரிவு மொசாட் உளவு பிரிவைச் சேர்ந்தவர்கள், அதே போன்று இராணுவத்தில் பணியாற்றுகின்ற வீராங்கனைகள் இன்று அவர்கள் உல்லாச பயணிகள் போன்று இன்று பொத்துவில் முகாமிட்டு நமது முஸ்லிம் சமுதாயத்தை ஆத்திரமூட்டச் செய்கின்ற முதல் கைங்காரியமாக அவர்கள் பொத்துவில் உள்ள மபாசா பள்ளிவாசலுக்கு அதிலும் ஒரு பள்ளி வாசலில் பொதுவில் இன்று அவர்களுடைய சபாத் என்ற அந்த யூத ஆலயத்தை உருவாக்கி இருக்கின்றார். கிளிநொச்சியில் சமூக சக்தி வேலை திட்டம் தொடர்பிலான கருத்தரங்கு இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதியின் எண்ணக்கருவில் அமைந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஓர் அங்கமான வறுமை ஒழிப்பு செயல் திட்டத்தின் சமூக சக்தி வேலை திட்டம் தொடர்பிலான கருத்தரங்கு கிளிநொச்சியில் இன்றைய தினம் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் சூனா முரளிதரன் தலைமையில் கருத்தரங்கு நடைபெற்றது. கருத்தரங்கில் சமூக சக்தி வேலை திட்டம் தொடர்பில் வளவாளராக ஜனாதிபதி செயலகத்தின் சிரேஷ்ட உதவி செயலாளர் சாரதாஞ்சலி மனோகரன் கலந்து சிறப்பித்தார். இதன்போது சமூக வலுவூட்டல் மூலம் வறுமை ஒழித்தல் என்னும் தொனிப்பொருளில் இவற்றை செயல்படுத்தவுள்ள சமூக அபிவிருத்தி குழுவின் சட்ட அடிப்படை ஆக்க அமைவு ஸ்தாபிப்பு மற்றும் பணிகள் தொடர்பில் தெளிவான விளக்கங்கள் திணைக்களங்களின் தலைவர்களுக்கு வழங்கப்பட்டன. இந்த கருத்தரங்கில் மேலதிக மாவட்ட செயலாளர் நலாயினி இன்பராஜ், மாவட்ட பிரதம உள்ளக கணக்காய்வாளர், பிரதம கணக்காய்வாளர், பிரதேச செயலாளர்கள், பதவிநிலை உத்தியோகத்தர்கள், ஏனைய உத்தியோகத்தர்கள், போலீஸ் பொறுப்பதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர்.
நுவரெலியா மாநகர சபை ஊடாக குப்பை சேகரிக்கும் 10 வண்டிகள் கையளிக்கப்பட்டன. நுவரெலியா மாநகர சபையினூடாக புதிதாக முழுமையாக நிர்மாணிக்கப்பட்ட குப்பை முகாமைத்துவத்திற்காக பயன்படுத்தப்படுவதற்காக 10 குப்பை சேகரிக்கும் வண்டிகள் இன்று துப்புரவு பணியாளர்களிடம் கையளிக்கப்பட்டது. நுவரெலியா நகரசபைக்குட்பட்ட அனைத்து சிறிய வீதிகளிலும் நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகளை துப்புரவு பணியாளர்கள் சென்று சேகரிப்பதற்கு பயன்படுத்தும் புதிய குப்பை தள்ளும் வண்டிகளை நுவரெலியா மாநகர சபையின் தவிசாளர் உபாலி வணிகசேகர இணைந்து வழங்கி வைத்தார். இந்நிகழ்வில் நுவரெலியா நகரசபை அலுவலகர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள் உட்பட தூய்மை பணியாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். குப்பைகள் அதிகரிப்பால் விரைந்து பணியை முடிப்பதில் சிக்கல்களும் காணப்பட்டதாலும் பழைய குப்பைகளை சேகரிக்கும் வண்டிகள் முறையான பராமரிப்பு இல்லாதமையினால் குப்பை சேகரிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டதாலும் நுவரெலியாவில் குப்பையினால் சூழல் மாசுபடுவதை தடுக்கும் நோக்கில் புதிய வண்டிகள் வழங்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அரசியல் கலாச்சாரத்தை சீர் செய்ய வேண்டும் என அமைச்சர் கே லால்காந்த் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், சமூகம் மற்றும் கலாச்சாரத்தை மீண்டும் உருவாக்க முடியுமானால் முதலில் அரசியல் கலாச்சார வீழ்ச்சியை சீர் செய்ய வேண்டும் என அமைச்சர் கே லால்காந்த் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை. அதாவது அரசியல் வீழ்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி, சமூக கலாச்சார வீழ்ச்சி ஆகியவை அனைத்தும் அரசியல் கலாச்சார வீழ்ச்சியால் ஏற்பட்டவை. ஆகவே பொருளாதாரம், சமூகம் மற்றும் கலாச்சாரத்தை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் அரசியல் கலாச்சார வீழ்ச்சியை சரி செய்ய வேண்டும். அது நாங்கள் மக்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி. அதையும் ஒரு கொள்கையாக ஏற்றுக்கொள்கிறோம். முன்னாள் ஜனாதிபதிகள் பொதுமக்களுக்கு இல்லாத பல சலுகைகளை பெற்றிருந்தனர். அது அரசியலமைப்பில் முதலில் இருந்ததல்ல, பிறகு உருவாக்கப்பட்டது. அதை மாற்ற தீர்மானித்தோம், சட்டப்படி மாற்றினோம். இது மஹிந்த ராஜபக்ஷவோ, சந்திரிகா குமாரதுங்கவோ அல்லது வேறு யாரையோ இலக்கு வைத்து செய்யப்பட்டது அல்ல. மக்கள் அதை நன்றாக அறிந்திருக்கிறார்கள். இனிமேலும் எதிர்கால ஜனாதிபதிகள் இந்த சலுகைகளை பெற மாட்டார்கள். நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை. முன்னாள் அமைச்சர் கம்மன்பில தாக்கல் செய்த மனு எதிர்வரும் 24ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் 24ஆம் தேதி விசாரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுதாரர் உதய கம்மன்பில சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர் டி சில்வா விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இருப்பினும் உதய கம்மன்பிலவை கைது செய்வதற்கு தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமீபத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தது. யாழ்ப்பாணம் மந்திரிமனையின் ஒரு சிறிய பகுதி இடிந்து வீழ்ந்துள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் நல்லூர் பகுதியில் உள்ள மந்திரிமனை கட்டடத்தில் ஒரு சிறிய பகுதி இடிந்து விழுந்துள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று கடும் மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக மந்திரிமனையின் ஒரு சிறிய பகுதி இடிந்து வீழ்ந்துள்ளது. யாழ்ப்பாணம் ராசதானியை ஆட்சி செய்த சங்கிலிய மன்னனின் மந்திரிமனை நல்லூர் சட்டநாத சிவன் ஆலயத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளது. இந்த மந்திரிமனை உடைந்து விழும் நிலையில் காணப்படுகிறது. இதற்கு முட்டுக் கொடுத்து கம்பிகள் நடப்பட்டிருந்தன. அந்த கம்பிகள் அண்மையில் திருட்டு போன நிலையில் குறித்த பகுதி இடிந்து விழுந்துள்ளது. மந்திரிமனை தனிநபர் ஒருவருக்கு சொந்தமானது என்பதனால் அதனை தொல்லியல் திணைக்களம் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து புனரமைப்பு பணிகளை முன்னெடுக்க முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பில் வீடமைப்பு அதிகார சபையினால் வீடுகளை திருத்துவதற்காக 216 பயணிகளுக்கு நிதியுதவி வழங்கப்படுகிறது. வீடமைப்பு அதிகார சபையினால் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு வீட்டு திருத்தத்திற்கான காசோலை வழங்கும் நிகழ்வு இன்று மட்டக்களப்பு கட்டடங்கள் திணைக்களத்தில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையின் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் வறிய நிலையிலுள்ள
மக்களின் வீடுகளை திருத்துவதற்காக 43 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் 14 பிரதேச செயலக பிரிவுகளிலும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட 216 பயனாளிகளில் இன்றைய தினம் 91 பயனாளிகளுக்கான காசோலைகள் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையின் தவிசாளர் ஞாவண்ணா சுகுமாரன், திணைக்கள ஊழியர்கள், தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், கட்சியின் உறுப்பினர்கள், பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். ஹட்டன் இலங்கை போக்குவரத்து சபைக்கு நேற்று மாலை நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான மஞ்சுள சுரவீர, ஆராய்ச்சி மற்றும் கிருஷ்ணன் கலைச்செல்வி ஆகியோர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். இதன் போக்குவரத்து சபையில் பணிபுரியும் பணியாளர்களை சந்தித்து கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டனர். ஹட்டன் போக்குவரத்து சபையில் நிலவும் குறைபாடுகள் உள்ளிட்ட ஹட்டன் போக்குவரத்து சபையின் கீழ் சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் உள்ள குறைபாடுகள் தொடர்பான விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர, ஆராய்ச்சி, பொதுமக்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைவாக ஹட்டன் போக்குவரத்து சபையில் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகிறது. இங்கு 14 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்த முடியாதவாறு சேதமடைந்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் குறைவாக சேவையில் ஈடுபடுகின்றமையால் பொதுமக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர். இங்கு பல தரப்புகளிடம் கலந்துரையாடலை மேற்கொண்டதனூடாக பல்வேறு குறைபாடுகளை இனம் காண முடிந்தது. ஹட்டன் போக்குவரத்து சபையில் நிலவும் குறைபாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஹட்டன் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான அனைத்து பேருந்துகளையும் எதிர்வரும் சில தினங்களில் பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு நுவரெலியா மாவட்ட வாகன பரிசோதகருக்கு இதன்போது பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. இக்கலந்துரையாடலில் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட நுவரெலியா மாவட்ட வாகன பரிசோதகர் சாரிய பண்டார, ஹட்டன் போலீஸ் வலயத்திற்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி பிரதீப் வீரசேகர உட்பட ஹட்டன் போக்குவரத்து சபை அதிகாரிகளும் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை முன்வைத்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு ஜப்பான் அரசு 963 மில்லியன் யென் உதவிகளை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. இலங்கையின் பால் உற்பத்தி துறையின் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் கடற்படையின் அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு சேவைகளுக்கு உதவவும் ஜப்பான் அரசு 963 மில்லியன் ஜப்பானிய யென் மானியம் வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. இதன்படி பால் உற்பத்தி துறையில் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான திட்டத்தின் கீழ் கால்நடை உற்பத்தி, சுகாதாரத்துறையின் திறனை அதிகரிப்பதற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்காக ஜப்பானிய அரசாங்கம் 463 மில்லியன் ஜப்பானிய யென் மானியத்தை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. இலங்கை கடற்படைக்கு அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு உதவி திட்டத்தின் கீழ் இலங்கை கடற்படையின் விசாரணை, கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு ட்ரோன்களை வழங்குவதற்காக 500 மில்லியன் ஜப்பானிய யென் மானியத்தை வழங்க ஜப்பானிய அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜப்பானுக்கு மேற்கொள்ளவிருக்கும் தனது உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்த திட்டங்கள் தொடர்பான தொடர்புடைய பிற ஆவணங்களில் கையெழுத்திட உள்ளார். அதன்படி நிதி அமைச்சர் என்ற வகையில் இது தொடர்பாக மேலும் நடவடிக்கை எடுப்பதற்காக ஜனாதிபதி முன்வைத்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. அடுத்த நாடாளுமன்ற அமர்வு தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 2025 செப்டம்பர் மாத 2வது நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையில் கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்னவால் தலைமையில் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் கூடும் ஒவ்வொரு நாளும் முற்பகல் 9:30 மணி முதல் முற்பகல் 10 மணி வரை நிலையியற் கட்டளை 22இல் குறிப்பிடப்பட்டுள்ள 1 முதல் 6 வரையான நாடாளுமன்ற அலுவல்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து முற்பகல் 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் முற்பகல் 11 மணி முதல் முற்பகல் 11:30 வரை நிலையியற் கட்டளை 27(2) கீழான கேள்விகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 5 மணி வரை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் சட்டமூலத்தின் 2வது மதிப்பீடு விவாதத்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் 5 மணி முதல் பிற்பகல் 5:30 மணி வரை எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்படும் சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணைகளுக்கான விவாதத்திற்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது.
அத்துடன் செப்டம்பர் 24ஆம் தேதி புதன்கிழமை முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 5 மணி வரை தண்டனை சட்டக்கோவை திருத்தச் சட்டத்தின் மூலம் இரண்டாவது மதிப்பீடு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. அன்றைய தினம் பிற்பகல் 5 மணி முதல் பிற்பகல் 5:30 மணி வரை ஒத்திவைப்பு நேரத்தின் போது வினாக்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 25ஆம் தேதி வியாழக்கிழமை முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 5 மணி வரை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் குறித்த விவாதம் இடம்பெறவுள்ளது. அன்றைய தினம் பிற்பகல் 5 மணி முதல் பிற்பகல் 5:30 மணி வரை எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்படும் ஒத்திவைப்பின் போதான பிரேரணிகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் செப்டம்பர் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 5:30 மணி வரை ஆளும் கட்சியினால் கொண்டுவரப்படும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் 4வது அறிக்கை தொடர்பான ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்தில் நகுலேஸ்வர பெருமானுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் சகஸ்டலிங்க விசேட அபிஷேக பூஜை வழிபாடுகளும் இடம்பெற்றன. ஆதீன பிரதம குரு நகுலேஸ்வர குருக்கள் ஸ்ரீ ரங்கநாத குருக்கள் தலைமையில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளில் ஆலய தொண்டர்கள் பக்தர்கள் பங்கேற்றனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்திற்கு விஜயம் செய்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று சீதா எலியஸ் சீதை அம்மன் ஆலயத்தில் விசேட சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றன. இந்த பூஜை வழிபாடுகளில் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆலயத்தின் தலைவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள், இந்திய நாட்டிலிருந்து வருகின்ற பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த காலங்களில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு மலையக மக்களும் அவர் செய்த சேவைகளுக்காகவும் நன்றி தெரிவிக்கும் முகமாகவே இந்த விசேட பூஜைகள் இடம்பெற்றன. இதன்போது ஆலயத்திற்கு வருகை தந்திருந்தவர்களுக்கு அன்னதானமும் வழங்கி வைக்கப்பட்டது. வெளிமடை நோக்கி சென்ற இலங்கை பேருந்தின் டயர் ஒன்று கழன்று டயராப்பா பகுதியில் விபத்துக்குள்ளானது. பண்டாரவளையிலிருந்து வெளிமடை நோக்கி சென்ற இலங்கை பேருந்தின் டயர் ஒன்று கழன்று டயராப்பா பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. நேற்று இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தெய்வாதீனமாக எவ்வித பாதிப்பும் இல்லை என போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை பண்டாரவளை மொத்த விற்பனை சந்தைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மரம் ஒன்று வீழ்ந்து முறிந்து சேதம் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவத்தின் வேன் ஒன்றுக்கு முச்சக்கர வண்டியும் சேதமடைந்துள்ளது. பிரஜாசக்தி தேசிய திட்டம் தொடர்பில் மட்டக்களப்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரஜாசக்தி தேசிய திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. சமூகத்தை வலுவூட்டல் மற்றும் பொருளாதார நன்மைகளை நியாயமான முறையில் பகிர்ந்தளிக்கப்படுதலை உறுதிப்படுத்தும் வகையில் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் பிரஜாசக்தியே வேலை திட்டமானது ஜனாதிபதி தலைமையில் கடந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி அலரி மாளிகையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இது நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஜனாதிபதி செயலகத்தின் அதிகாரிகளின் பங்கு பெற்றுதலுடன் பிரஜாசக்தி வறுமை ஒழிப்பு நிகழ்ச்சி திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் இடம்பெற்றது. மேலதிக அரசாங்க அதிபர்களான சுதர்ஷினி ஸ்ரீகாந்த், நவரூபரஞ்சினி முகுந்தன், உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் ரஞ்சன் பெரேரா, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சின் பிரதி பணிப்பாளர் சந்துனி ராமசிங்க என பலரும் கலந்து கொண்டனர்.
சிறுவர் தின தேசிய வாரம் பிரகடனப்படவுள்ளது. உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் சிறுவர் தின தேசிய வாரம் பிரகடனப்படுத்தப்படவுள்ளது. இலங்கை உள்ளிட்ட அதிகமான நாடுகள் அக்டோபர் 1ஆம் தேதி உலக சிறுவர் தினத்தை கொண்டாடுகின்றன. இதற்கமைய இந்த ஆண்டு அன்புடன் காப்போம் உலகை வெல்வோம் எனும் தொனிப்பொருளின் கீழ் சிறுவர் தினம் கொண்டாடப்படவுள்ளது. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் நெறிப்படுத்தலில் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் உலக சிறுவர் தின நிகழ்ச்சி திட்ட கோவையை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. உலக சிறுவர் தின தேசிய நிகழ்ச்சி திட்டத்திற்கு இணையாக எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரை பிரதான தேசிய வைபவம் உள்ளிட்ட செயல்பாட்டு திட்டம் சிறுவர் தின தேசிய வாரம் 2025 என பிரகடனப்படுத்தப்பட உள்ளது. அதற்கமைய 25ஆம் தேதி சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதில் பாடசாலை அதிபர்களின் வகைபாகம் தொடர்பாக தெளிவுபடுத்தப்பட உள்ளது. 26ஆம் தேதி பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்கின்ற மோட்டார் வாகனங்களை நாடளாவிய ரீதியில் சோதனை செய்தல் மற்றும் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கும் பாடசாலை சிறுவர்கள் பாதுகாப்பு குழுவை உருவாக்குதல் மற்றும் மீளமைத்தல் தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. 27ஆம் தேதி சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதில் முன்பள்ளி ஆசிரியர்களின் வகைபங்கு பற்றி முன்பள்ளி ஆசிரியர்களை தெளிவூட்டுதலும், 28ஆம் தேதி பிள்ளைகள் போதைப்பொருள் பாவனைக்கு உட்படுத்துவதை தடுத்தல் பற்றிய சமூக தெளிவுபடுத்தலும் இடம்பெறவுள்ளது. 29ஆம் தேதி சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதில் சமய தலைவர்களின் பணிப்பொறுப்புகள் பற்றி தெளிவூட்டலும், 30ஆம் தேதி சுகாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி திட்டங்களும் முன்னெடுக்கப்பட உள்ளன. அக்டோபர் உலக சிறுவர் தின தேசிய வைபவம் இடம்பெறவுள்ளது. அத்துடன் வாரம் முழுவதும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள பிள்ளைகளை அடையாளம் காணல் மற்றும் வீதியோர சிறுவர்களை சோதனை செய்வதற்குரிய சுற்றி வளைப்புகளை நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கட்கோகோளம் பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத நடவடிக்கைகள் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என அமைச்சர் என சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கட்கோகோளம் பகுதியில் இடம்பெறும் மணல் அகழ்வு, வாழ்வெட்டு தாக்குதல் மற்றும் அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் என சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார். இன்று அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் உயர் மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் கட்கோவளம் பகுதிக்கு விஜயம் செய்தனர். குறித்த பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபடும் குழுவினால் மீன்வாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் மீனவர்கள் மீதான வாழ்வெட்டு தாக்குதல் தொடர்பிலும் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இந்த நிலையில் இது குறித்து ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காக அதிகாரிகளுடன் அமைச்சர் சென்றிருந்தார். மீனவர்கள் மற்றும் மீனவர்களிடம் கலந்துரையாடி அவற்றை போலீசாரிடம் எடுத்துரைத்தார். போலீசாரால் முன்னெடுக்கப்படவுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் அதிகாரிகளூடாக மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. அத்துடன் சட்டவிரோத போதைப்பொருள் பாவனை மற்றும் வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவங்கள் என்பவற்றுக்கு நிச்சயம் முடிவு கட்டப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். பாதிக்கப்பட்ட மீனவர்களிடம் சுகநலம் விசாரித்த அமைச்சர் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்பட இடமளிக்க முடியாது எனவும் தெரிவித்தார். கடந்த காலங்களில் இருந்தது போன்று ஐந்து பாதுகாப்பு அரண்களை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கு இருக்கின்ற ஏஎஸ்பி அவர்கள் எங்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த பிரதேசத்தை பாதுகாப்பதற்கும் இந்த மண் அகழ்வை தடுத்து நிறுத்துவதற்கும் அதன் மூலமாக கடல் வழியாக வருகின்ற போதைப் பொருள் கொண்டு வருவதை தடுப்பதற்கும், கேரள கஞ்சா வருவதை தடுப்பதற்கும், அதன் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு, பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் இதன் மூலமாக எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதன் பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வேறு. கட்கோவளத்தில் இருக்கின்ற மக்கள் மிகவும் இதமான மக்கள். அவர்கள் இந்த செயற்பாட்டுக்கு பூரணமான உதவியை தருவதாக கூறியிருக்கின்றார்கள். இங்கு இருக்கின்ற இளைஞர்கள் அதாவது தாங்கள் தன்னார்வத்தோடு செயற்படுவதற்கு முன் வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நொண்டியர்களுடைய வேலைகளை, இந்த கள்ள மண் அகழ்கின்ற வேலைகளை போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து எங்களுடைய பிரதேசத்தை வெகு கூடிய சீக்கிரமாக மீட்டெடுத்து மக்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நடமாடக்கூடிய ஒரு பிரதேசமாக மாற்ற முடியும் என்கின்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இப்பொழுது எங்களுடைய அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு மன்னிப்பே கிடையாது.
நாட்டில் கொள்ளையடித்தவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது, லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அதற்கு எதிரான பாரிய வேலை திட்டங்களை இன்றைக்கு நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம், எதிர்காலத்தில் முன்னெடுப்போம். மட்டக்களப்பு அமிர்தளி ஸ்ரீ சித்திவிநாயகர் மகா வித்தியாலயத்தில் மாகாண மட்ட விளையாட்டு விழாவில் வெற்றியீட்டிய மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. மாகாண மட்ட மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டி மற்றும் கபடி போட்டிகளில் வெற்றியீட்டி தேசிய மட்ட விளையாட்டு நிகழ்வுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு மட்டக்களப்பு அமிர்தளி ஸ்ரீ சித்திவிநாயகர் மகா வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்றது. பாடசாலை அதிபர் வி முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சாதனை மாணவர்கள் பேண்ட் வாத்தியத்துடன் விழா மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் அமிர்தளி மெதடிஸ்த ஆலய குரு அருட்பணி டி சுதர்சன், மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் தினகரன் ரவி, உதவி கல்வி பணிப்பாளர் குகதாசன், உடற்கல்வி ஆசிரியர் ஆலோசகர் ரவிச்சந்திரன், மாநகர சபை உறுப்பினர் கே அருணன், அமிர்தளி மெதடிஸ்த ஆலய குரு அருட்பணி டி சுதர்சன் உட்பட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். மாகாண மட்டத்திலே மெய்வல்லுநர் விளையாட்டுகளிலே முதலிடங்களையும் மற்றும் கபடி விளையாட்டிலே மாகாண மட்டத்தில் 2ஆம் இடத்தையும் பெற்று இனிவரும் வாரங்களிலே தேசிய மட்ட போட்டிகளுக்காக செல்ல இருக்கிறார்கள். இவர்கள் அங்கும் சாதனையை படைக்க வேண்டும் என்ற அனைவரதும் வாழ்த்துக்களும் எல்லோர் மனதிலும் இருக்கின்றது. எனது பாடசாலைக்கென்று ஓர் மைதானம் இல்லாமையினால் நாங்கள் பயிற்சிகளை பெறுவதற்கு மிகவும் சிரமப்படுகின்றோம். அதேபோன்று தேசிய மட்டத்திலும் நாங்கள் சாதிப்பதற்கு எங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் இல்லாமையினால் எங்களுக்கு பயிற்சிகளை மேற்கொள்ள மிகவும் சிரமப்படுகின்றோம். கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபையினால் இன்று ஆயுர்வேத நடமாடும் சேவை முன்னெடுக்கப்பட்டது. உள்ளூராட்சி வாரத்தின் 3வது நாளான இன்று கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபையினால் வேரவில் கிராஞ்சி வலைப்பாடு கிராம மக்களுக்கான ஆயுர்வேத நடமாடும் சேவை முன்னெடுக்கப்பட்டது. இதில் அதிகளவான மக்கள் பங்கேற்று பயன்பெற்றுக் கொண்டனர். இதன்போது தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பூநகரி பிரதேச சபை தவிசாளர் ஸ்ரீரஞ்சன் உள்ளிட்ட உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். உள்ளூராட்சி வார நிகழ்வுகள் இம்மாதம் 15ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் நிகழ்வின் 3வது நாளான இன்று நோர்வுட் பிரதேச சபையின் ஏற்பாட்டில் ஆயுர்வேத மருத்துவ முகாம் ஒன்று பொகவந்தலாவ கெம்பியன் கீழ்பிரிவு தோட்ட வைத்தியசாலையில் இடம்பெற்றது. நரம்பு முறிவு உள்ளிட்ட உடலில் உள்ள வலிகள் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதற்கான சிகிச்சையுடன் தொடர்புடையதான ஆயுர்வேத எண்ணெய் வகைகளும் வழங்கி வைக்கப்பட்டது. நோர்வுட் பிரதேச சபையின் உப தவிசாளர் நரராஜ் சிவகுமார், பிரதேச சபை உறுப்பினர்கள் வைத்தியர் கூரே, கொட்டுகிதர, சமரகோன், கெம்பியன், தோட்ட முகாமியாளர் மனோஜ், ராமதாஸ் உள்ளிட்ட பொதுமக்களும் இம்முகாமில் கலந்து கொண்டனர். இதேவேளை உள்ளூராட்சி வார நிகழ்வாக நுவரெலியா மாநகர சபைக்குட்பட்ட பழைய கடைவீதி சந்தனலால் கருணாரத்னம் ஆவத்தை பகுதியில் உள்ள 500 மீட்டர் வீதியை புனர் நிர்மாணம் செய்வதற்கான வேலை திட்டம் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதி கல்வி அமைச்சருமான வைத்தியர் மதுர செனவிரத்னவினால் உத்தியோகபூர்வமாக இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நுவரெலியா கிளை பணிப்பாளர், நுவரெலியா மாநகர சபை தவிசாளர் உபாலி வணிகசேகர, தேசிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாநகர சபையின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். உள்ளூராட்சி வாரத்தின் 2வது நாளான நேற்று நோர்வுட் நகரில் சுகாதாரம் தொடர்பான விழிப்புணர்வு வீதி நாடகம் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது பிரதேச சபையின் உத்தியோகத்தர்கள் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியமான தினத்தினை முன்னிட்டு மட்டக்களப்பு காத்தான்குடி நகரசபை உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான மருத்துவ முகாம் காத்தான்குடி சுகாதார வைத்தியர் அலுவலக மண்டபத்தில் நடைபெற்றது. இரத்த பரிசோதனையும் பொது சுகாதார பரிசோதனைகளினால் மேற்கொள்ளப்பட்டதுடன் உடற்பயிற்சி ஆலோசனை, நோய் தடுப்பு போன்றவை தொடர்பாகவும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. காத்தான்குடி நகரசபையின் தவிசாளர் ஆஸ்பரின் வழிகாட்டலில் நடைபெற்ற நிகழ்வில் காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் நசிர்தீன், மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் மீரா முஹைதீன், மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் பஷீர் உட்பட பொது சுகாதார பரிசோதகர்கள், சுகாதார உத்தியோகத்தர்கள், காத்தான்குடி நகரசபை உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
மன்னார் நானாட்டான் பிரதேச சபைக்குட்பட்ட ஆத்திக்குளம் மளிகைப்பட்டி கிராம உள்ளக வீதி புனரமைப்பு பணிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரன் தலைமையில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 800 மீட்டர் நீளம் கொண்ட குறித்த வீதி புனரமைப்பிற்கு 31.7 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வடமாகாண வீதி அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் இருந்து நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் நானாட்டான் பிரதேச சபை தவிசாளர், வீதி அபிவிருத்தி அதிகார சபை பொறியியலாளர், நானாட்டான் பிரதேச சபை உறுப்பினர்கள், கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் ஏற்பாட்டில் டெங்கு ஒழிப்பு விழிப்புணர்வு நடைபவனி மல்லாகத்தில் இடம்பெற்றது. உள்ளூராட்சி வாரத்தை முன்னிட்டு இன்று காலை விழிப்புணர்வு நடைபவனி மல்லாகம் விசாலாட்சி வித்தியாலயத்தில் ஆரம்பித்து யாழ் காங்கேசந்துறை வீதியூடாக துண்டு பிரசுரங்கள் வழங்கிய யாழ் காங்கேசந்துறை நடேஸ்வரா கல்லூரி வரை முன்னெடுக்கப்பட்டது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நடைபவனியில் தெல்லிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரி பரா நந்தகுமார், பொது சுகாதார பரிசோதகர்கள், வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள், அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், வர்த்தகர்கள், பொதுமக்கள் என பலரும் இந்த நடைபவனியில் இணைந்து கொண்டனர். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.